வணக்கம் நேயர்களே, என் பேர் மஹிதா, யூஎஸ்லேருந்து வந்திருக்கேன். நம்ம மக்களிடையே காணப்படுற சில வியாதிகளை பற்றி ஒரு டாக்குமெண்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இந்த நோய்களை பற்றி விவரமாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருந்தானா அதுக்கு ஏற்றபடி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. நீங்களும் பாருங்கள், மற்ற வாக்கியத்தையும் சொல்லுங்கள். சார், மேடம்க்கு ஃபோனில் நீங்கள் ஆஸ்மான்னு சொன்னேன்னு ரொம்ப பதறிட்டேன் சார். இப்போ அதுக்கு எதுனா ட்ரீட்மெண்ட் இருக்கா? டாக்டர் ஒன்றும் பயப்பட வேணாம்னு சொன்னார். பார்த்த உடனே சில விஷயங்களை என்கிட்ட சொல்லி கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, ஆஸ்மாவில் 2 வகை இருக்குது. நீங்கள் காலையில் கொண்டு வந்து விட்ட உடனே நான் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சுப்பா? தெரில சார், லிஸ்ட்டு கொடுத்தாங்க. சாமான்லாம் எடுத்து வச்சுட்டு மற்ற கஷ்டமாக கவனிச்சிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா கண்ணில் செவந்து போய் வேர்த்து கொட்டி மூக்கிலையும் தனித்தனியாக கொட்டி மூச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இழுக்கிறாங்க. கண்ணெல்லாம் செவந்து போச்சு சார். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் உடனே ஃபேனை திருப்பி ஸ்டூலில் உட்கார வச்சு சோடா வாங்கி கொடுத்தேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாங்க. ஆமாம், லிஸ்ட்டு? ஐயோ, ரொம்ப சாரி சார், பதட்டத்தில் மறந்துட்டேன். நான் இப்போ போய் கொண்டு வந்துட்டேமா? இல்லை, வேணாம். பண்ணுறது உடம்பு சரியில்லையா? டாக்டர்கிட்ட போகணுமா? ஈவினிங் வரும்போது எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார். பரவாயில்லப்பா, நான் இவங்களை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகிறேன். சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன், நீ கொண்டு வந்தா ஓகே சார், நான் வரேன். என்னரம்மா, டாக்டருக்கு வேணா ஃபோன் பண்ணிவிட்டு உன்னை அழைச்சின்னு போய்ட்றேன். Nothing to worry. எனக்கு என்னமோ இங்க ஆஸ்மான்னு தோணுது. ஆஸ்மான்னு சொல்றீங்க, ஆனா ஆஸ்மானா என்ன? Don't worry, பெரிய விஷயம் கிடையாது. ஆஸ்மாங்கிறது மூச்சுக்குழாய் சம்பந்தப்பட்ட ஒரு கண்டிஷன். அது நோய்னு கூட நான் சொல்ல மாட்டேன், கோளாறு. இப்ப எல்லாரும் நம்ம மூச்சு விடுறோம், நமக்கு பிராணவாயு அவசியம் இல்லையா? அது மூச்சுக்குழாய் வழியா தான் போறது. அது போய் நுரையீரல்ல போய் பிளட்டோட மிக்ஸ் ஆகி அது நம்ம பாடி எல்லாத்துக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகுது. That is very important for maintaining good health. ஸோ சில பேருக்கு அந்த மூச்சுக்குழாய் வந்து ரொம்ப இறுகிடுது, அதனால அவங்களால மூச்சு விட முடியறது இல்ல. ரொம்ப வரி பண்ணாதீங்க சார், இது ரொம்ப காமன், நிறைய பேருக்கு இருக்கு. சரி, இது நமக்கு இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதோ சொன்னீங்களே சிம்டம்ஸ், அதான் அது. சில பேருக்கு ரொம்ப மூச்சு வாங்கும், கண்லேருந்து தண்ணியா கொட்டும். சில பேருக்கு இருமல் கூட ரொம்ப வரும் சார். இது உங்களுக்கு மைல்டு வெரைட்டி. இதை நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க, சிவியருக்கு போயிடும். சிவியர்ல என்ன ஆகும்னா, கை கால்லாம் நீளம் பறிக்கும், முகம்லாம் அதைச்சு போகும். இது என்ன அறிகுறினா, உங்க பிளட்ல ஆக்சிஜன் கம்மி, பிராணவாயு கம்மி, ரொம்ப டேஞ்சரஸ். அந்த சிச்சுவேஷன் வந்தது, ஹாஸ்பிட்டல் போறத தவிர வழியே இல்ல, உயிருக்கே ஆபத்து சார். அப்ப இதுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட்? ஆனஸ்ட்லி ரமா, இதுக்கு கியூர்னு அன்பார்ச்சுனேட்லி எதுவும் கிடையாது. இதுக்கு ஒன்லி ப்ரிவென்ஷன். ஒன்ஸ் யூ ஹேவ் ஆஸ்மா, யூ ஆர் த ஆஸ்மட்டிக் ஃபார் த லைஃப். யூ ஹேவ் டு லேர்ன் டு லிவ் வித் இட். பட் இதை 2 விதமா டீல் பண்ணலாம். அட்டாக் வராம இருக்கிறதுக்கு, அட்டாக் வந்துச்சுன்னா. ஸோ இப்போ அட்டாக் வராம இருக்கிறதுக்கு ஒரு இன்ஹேலர் இருக்கு. இன்ஹேலர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து மவுத் பீஸ்ல வச்சு டீப்பா பிரீத் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா இதுல இருக்கிற பவுடர்ட் சொல்யூஷன் உள்ள போகும். அது உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கும். பட் இது ப்ரிவென்ஷன். இதை டெய்லி காலையில ஈவினிங் எடுத்துக்கணும். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ப்ரிவென்ஷன்.
அடுத்தது இப்ப அட்டாக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு இன்னொரு விதமான இன்ஹேலர் இருக்கு. அந்த இன்ஹேலர் இந்த மாதிரி. ஸோ இதுதான் மவுத் பீஸ். இந்த மவுத் பீஸை வச்சு டீப்பா உள்ள இழுத்து 2 பஃப் எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இது எப்ப அட்டாக் வந்தாலும் எடுத்துக்கலாம், ஆனா ஓவராவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு தவிர மாத்திரைகள் இருக்கு. ஆனா இந்த மாத்திரைகள் கண்டிப்பா உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்க முடியும், உடனே ரிலீஃப் கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. இந்த ஆஸ்மாவுக்கு மூல காரணங்கள் என்ன? அதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு சார். முதல் காரணம் ஹெரிடிட்டரி. உங்க ஃபேமிலியில அப்பா அம்மா? ஆமா, எங்க பாட்டிக்கு இருந்ததா சொல்லுவா. பாத்தீங்களா, அது முக்கியமான ரீசன். அப்புறம் வெளியில போனா பொல்யூஷன், இந்த காரோட புகை, அப்புறம் மோட்டார் பைக்கோட புகை, இந்த தாளிச்சு கொட்டுற புகை கூட எனக்கு ஒத்துக்காது. பாத்தீங்களா, கரெக்டா சொல்றாங்க. புகை சில பேருக்கு ரொம்ப அலர்ஜி. பெட்ல இருந்து வர முடி உதிர்து பாத்தீங்களா, அது. அப்புறம் ஈவன் ஃப்ரேக்ரன்சஸ். ஆமா, சில சென்ட் எனக்கு கூட ஒத்துக்காது. இந்த இரிட்டன்ஸ் எல்லாம் ஈஸியா அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா you will be just fine. மூணாவதா இமோஷனல் ஸ்ட்ரெஸ். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க டாக்டர். சில ட்ரிப்பு டிவியை பார்க்கும்போது இவங்க ஏதோ பார்த்து இமோஷனலாக அஃபெக்ட் ஆகிடுறாங்க, அதனால அட்டாக் வந்துடுது, இவங்களுக்கு இமோஷன் ஆகிடுறாங்க. மேடம் பார்த்து, இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கே அது நீங்க ஆஸ்மா வர்றதுக்கு நீங்க இன்வைட் பண்ணிக்கிறீங்க. எதுலயும் அவ்வளவு இன்வால்வ் ஆகாதீங்க. எந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் உங்களுக்கு ஆஸ்மா தரும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து நகர்ந்துடுங்க. எதுக்கு அனாவசியமா நீங்க இப்போ இன்வைட்டிங் ட்ரபிள்? இதெல்லாம் இல்லாம ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டாலே யூ வில் பி ஜஸ்ட் டூயிங் ஃபைன். நத்திங் டு வரி மிஸ்டர் விஸ்வநாதன். I think she will be fine if you avoid all the allergies, if you avoid all the stress factors and மருந்தையும் ரெகுலரா எடுத்துட்டீங்கன்னா you will be just fine. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. வரோம். You're most welcome. பத்திரமா போயிட்டு வாங்க. ஆஸ்மானா ரொம்ப பதற வேண்டாம். டாக்டர் சொன்ன மாதிரி எல்லாம் கிளியராக புரிஞ்சுது. டெம்பரவரியாக இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும். அதுவே ரொம்ப சிவியரான இதுவாக இருந்ததுன்னா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு தெரிஞ்சிருச்சு. அது மாதிரியே நடந்துக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் வரணும். இப்போ ஆஸ்மா பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இருந்தானா டாக்டர் கிட்ட போங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. வணக்கம் நேயர்களே, என் பேர் மஹிதா, யூஎஸ்லேருந்து வந்திருக்கேன். நம்ம மக்களிடையே காணப்படுற சில வியாதிகளை பற்றி ஒரு டாக்குமெண்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், இந்த நோய்களை பற்றி விவரமாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருந்தானா அதுக்கு ஏற்றபடி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. நீங்களும் பாருங்கள், மற்ற வாக்கியத்தையும் சொல்லுங்கள். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். மார்னிங். வாங்க வாங்க. ஹலோ. ஹலோ, உட்காருங்க. உங்கள் ஆஞ்சியோகிராம் ரிப்போர்ட் வந்துருச்சு. அந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்தேன் நான். டாக்டர், என்னோட டெஸ்ட் ரிசல்ட் என்ன சொல்லுது? உங்கள் இரத்த குழாயில் அடப்பு இருக்குது. நாம் ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணதுனால மெடிசன்ஸ்லேயே இதை ட்ரீட் பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. இப்போ இருதயங்கிறது ஒரு பம்பு போல். அதனுடைய சைஸ் நம்முடைய ரிஸ்ட், இந்த உள்ளங்கை மூணா எப்படி இருக்குமோ அது போல் இருதயம் இருக்குது. ஸோ இந்த இருதயத்தில் முக்கியமான ஒரு வேலை இருக்குன்னா இது ஒரு பம்பு போல் ரத்தத்தை வெளியில் செலுத்துது. ஓஹோ. அது சுத்த ரத்தத்தை வெளியில் செலுத்தி உடலில் இருக்கிற எல்லா இரத்த குழாய்களின் மூலமாகவும் பிராணவாயுவை கொடுக்கிறது. பிராணவாயு மற்றும் இருக்கின்ற குளுக்கோஸ், புரோட்டீன், ஃபேட் என்று இருக்கின்ற மற்ற சத்து பொருள்களையும் மற்ற மினரல் பொருட்களையும்
இரத்தத்தின் உள்ளே எடுத்து சென்று திசுக்களுக்கு கொடுக்கிறது. இதனால் திசுக்கள் உயிர் வாழ்கின்றன. இரத்த குழாயிலே சீராக எந்த ஒரு தடையும் இல்லாமல் ரத்தம் ஓடி செல்வதைத்தான் ஆரோக்கியமான இரத்த குழாய் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆரோக்கியமான இரத்த குழாய் சில நேரங்களில் கெட்ட கொழுப்புகள் LDL, ட்ரைகிளிசரைட்ஸ், VLDL இது போன்ற கெட்ட கொழுப்பினால் கொழுப்பு போய் உட்சுவர்களில் இரத்த குழாயின் உட்சுவர்களில் படிந்து விடுகின்றன. 60% 70% என்ற அடைப்பு ஏற்பட்டால் வலி ஏற்படும், ஆஞ்சியானா என்று சொல்கிறோம். அதுவே முழு அடைப்பாய் 100% இரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டால் அதற்கு பெயர் ஹார்ட் அட்டாக் என்று சொல்கிறோம். இப்படி ஏதாவது வந்தா நாங்க என்ன சார் பண்ணணும்? ஆஞ்சியானாங்கிற நெஞ்சு வலியை நம்ம மருத்துவமனைக்கு செல்லாமல் ஒரு டாக்டருடைய கிளினிக்கிலேயே நம்ம மருத்துவம் செய்து அதை சரிப்படுத்தலாம். ஆனால் ஹார்ட் அட்டாக்னா நீங்கள் இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும், வேறு வழியே கிடையாது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ECG போன்ற டெஸ்டெல்லாம் எடுத்து அடைப்பினுடைய தன்மையை தெரிஞ்சு டாக்டர்களுடைய தீவிர சிகிச்சைக்கு பிறகுதான் உடல்நிலை சரியாகும். புரியுதுல்ல? அதிக கொழுப்பு இருந்தா அதை நீக்கிறதுக்கு என்ன சார் வழி? இரத்த குழாயில அடைப்புக்கு காரணமான கொலஸ்ட்ரால்ல கெட்ட கொழுப்பு இருக்கு. அந்த கெட்ட கொழுப்பை நம்ம தவிர்க்கணும். இதை எப்படி தவிர்க்கணும்னா, அந்த கெட்ட கொழுப்பு நாம் எடுக்கிற உணவுகளை தான் தங்கி இருக்கு. ஸோ அதை நம்ம முக்கியமாக தவிர்க்கணும். இந்த இரத்த கொதிப்புக்கு காரணமான வகைகளையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும், கண்ட்ரோல் செய்யணும். தென் சக்கரை வியாதியை கண்ட்ரோல் செய்யணும். இந்த 2 வியாதிகளோட மட்டுமல்லாமல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இந்த மென்டல் டென்ஷன், ஒரீஸ் இவைகளெல்லாம் தவிர்க்கணும். அதோடு இல்லாமல் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, யோகா, மெடிடேஷன் இவைகளை எல்லாம் தினம்தோறும் செவ்வனே செய்து வர வேண்டும். உங்க ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சாச்சு. இந்த ட்ரீட்மெண்ட்டை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணுங்க. இதே முறைகளை நீங்க கையாண்டா நலமோடு வாழலாம். சரி டாக்டர். தேங்க்யூ டாக்டர். வரோம் சார். ரவி, சொல்லுங்கப்பா. வந்துட்டீங்களா வீட்டுக்கு? நான் வீட்டுக்கு வந்துட்டேன்பா. மருந்து ஏதாவது கொடுத்துருக்காரா? நான் வாங்கி கொடுக்கட்டுமா? இல்லை, எல்லாம் வாங்கின்னு வந்துட்டேன். நீ வீட்டுக்கு முதல்ல சேரு. சரிப்பா, வரேன். ஓகே. ஹாய் ரமேஷ் மாமா. வாடா ரவி, எப்படி இருக்க? அப்புறம் உங்க அப்பா எப்படி இருக்கான்? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. 2 நாளைக்கு முன்னாடி அப்பாவை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருந்தேன். டெஸ்ட் ரிசல்ட் வருது. அப்பா வாங்குறதுக்கு போயிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு கொஞ்சம் தம்பா இருக்கும். என்னடா அவனுக்கு பிரச்சனை? அவருடைய இரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் கோட்டிக்கு இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு டாக்டர் டெஸ்ட் எடுக்க சொன்னார். அது ஒன்றும் இல்லடா, பெரிய விஷயம் கிடையாது. இதை பாரு, ரத்தத்தில் நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்புன்னு 2 சமாச்சாரம் இருக்கு. இந்த அடர்த்தி குறைவான கொழுப்பு இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், இந்த இரத்த குழாயில போய் ஒரு செடிமெண்ட் மாதிரி படிஞ்சுட்டு அந்த இரத்த குழாயோட அளவையே சுருக்கிடும். அதனால அது வழியா ப்ராப்பரா ரத்தம் ஹார்ட்டுக்கெல்லாம் போகாம சில ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும். சம்டைம்ஸ் அது மேஜராக கூட இருக்கலாம். சிலதெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரைக்கும் போகும். மாமா, இதெல்லாம் எதனால வருது? இதெல்லாம் வரதுக்கு என்ன காரணம்? ஒரு 4-5 காரணம் இருக்கு ரவி. அதில் ஒன்று முக்கியமாக என்னன்னா ஹெரிடிட்ரி. நம்ம குடும்பத்தில் ஏற்கனவே இருந்ததுன்னு வச்சுக்கோ, தாத்தா பாட்டி இல்லைன்னா கொள்ளு தாத்தா இவளுக்கெல்லாம் இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் உணவு பழக்கம், முக்கியமாக நாம் சாப்பிட்ற சாப்பாடு. உங்கள் அப்பாவை பற்றி எனக்கு நன்னா தெரியும். சனி ஞாயிறு ஆச்சுன்னா நன்னா அரைச்சி விட்ட சாம்பார், வெங்காயம் போட்டு அதுவும், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கறி, அப்புறம் அப்பளம் வடம் இல்லாமல் அவனால் சாப்பிடவே முடியாது. அதுக்கப்புறம் உடற்பயிற்சி. உங்கள் அப்பா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியில் போகிறானாடா? எப்போ பார்த்தாலும் அந்த ஈஸ்ட் சேர்லேயே பப்பரப்பான்னு உட்காந்துட்டு டிவியே பார்த்துட்டு இருந்தா அதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஓல்டு ஏஜும் இதுக்கு ஒரு காரணம்தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. நாம தான் அதை ப்ரிவென்ட் பண்ணி ஒரு லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் உடம்பு எடை அதிகமாக இருக்கக்கூடாது, அளவுக்கு மீறி. உங்கள் அப்பாவுக்கு அந்த பிரச்சனை இல்லையேடா? மாமா, இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நாம் என்ன பண்ணணும்? ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாதுடா. லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும், அவ்வளோதான். ஆரோக்கியமான உணவு, கொழுப்பு சம்பந்தமாக இருக்கிற எல்லா உணவையுமே இனிமேல் சாப்பிடக்கூடாது. உங்கள் அப்பா அரிசி கூடாது, சப்பாத்தி தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் உடற்பயிற்சி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
தினம் ஒரு 1/2 hour அவனை வெளியில போய் நடக்க சொல்லு. முக்கியமா என்ன அதுக்கப்புறம் டுபாக்கோ, சிகரெட் பிடிக்கக்கூடாது, அதுக்கப்புறம் தண்ணி அடிக்கக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் ஜென்ரலான ஒரு ரூல்ரா. ஆனா இந்த 3 விஷயத்துக்கும் உங்க அப்பனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதெல்லாம் அவன் பண்றதில்ல. அவனுக்கு முக்கியமா வந்ததுக்கு காரணமே லைஃப் ஸ்டைல் தான்டா. அப்புறம் முக்கியமா ஒரு விஷயம் ரவி, மென்டலி ஹி ஷுட் பி ரிலாக்ஸ்டுடா. எந்த டென்ஷனும் இல்லாம அவன் தன்னை பார்த்துக்கணும் உட்காந்துட்டு. எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றி கவலை, அப்புறம் சிஸ்டரை பற்றி கவலை. முக்கியமாக ஒரு விஷயம் ரவி, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நல்ல லேபில் போய் நம்ம பிளட்டை டெஸ்ட் பண்ணி நம்ம ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருந்ததுன்னா டாக்டர் சொல்கிற அட்வைஸ் படி நடந்துக்கணும். ஓகே? சரி மாமா, ரொம்ப தேங்க்ஸ், நான் வரேன். இதயத்தை கவனமாக பார்த்துக்கோங்க, அலட்சியம் வேண்டாம். லீட் அ ஹாப்பி அண்ட் நார்மல் லைஃப். வணக்கம் நேயர்களே.